டேய் அருண், என்னடா ரொம்ப நாளா காலேஜ் வராம இருந்துட்ட? எங்களுக்கு தெரியாம ஏதாவது வெளியூருக்கு அவுட்டிங் போனியாடா? டேய் சொல்லுடா, எங்களுக்கு தெரியாம அவுட்டிங் போனியா என்ன? அது இருக்கட்டும். நான் காலேஜுக்கு வராத டைம்ல 2 பேரும் எங்கேயோ பார்ட் டைமுக்கு வேலைக்கு போறீங்களாம்ல? நீங்க மட்டும் போயிருக்கீங்க, என்ன கூப்பிடாம? டேய் காலேஜுக்கு வராம லீவா போட்டுட்டு நீ அவுட்டிங் போயிட்டு வந்தியே, எங்கள்கிட்ட சொல்லிட்டே போன நீ? நான் ஒன்றும் அவுட்டிங்லாம் போலியே. யார் அப்படி உங்ககிட்ட சொன்னது? ஏண்டா எங்கள்கிட்ட மறைக்கணும்னு நினைக்கிறவன் எதுக்குடா வாட்ஸ்அப்பில் டிபி வச்ச நீ? டேய் மச்சான், அது போன வருஷம் போனதுடா. சரி, நீ டிபி வச்சிருக்க ஃபோட்டோ போன வருஷம் இருந்தது. இப்போ காலேஜுக்கு ஒரு வாரமாக வரலையே, ஏன் வரல நீ? டேய் நான் எங்க அத்தை வீட்டுக்கு போயிருந்தேன்டா. நிஜமாவா? உன் மேல சத்தியமாடா, நான் அத்தை வீட்டுக்கு தான் போயிட்டு வந்தேன். டேய் எதுக்கு இருந்தாலும் ஏன்டா என் மேலேயே சத்தியம் பண்ணுறீங்க? டேய் எங்க 2 பேரை விட நீ தான்டா ரொம்ப நல்லவன், அதனால தான் உன் மேலேயே சத்தியம் பண்ணிட்டு இருக்கோம். யாருடா சொன்னா நான் நல்லவனு? சரி விடுங்களாண்டா. அதெல்லாம் எப்படி சாதாரணமாக விடுறது? அவன் தனியாக போயிட்டு வந்திருக்கான், நம்மள எங்கேயாச்சும் கூப்பிட்டு போயிட்டு வந்திருக்கான் அவன். டேய் அத்தை வீட்டுக்கு போகும்போதமாடா உன்னெல்லாம் கூப்பிட்டுட்டு போறது. நீ எங்கே போனாலும் எங்கள் 2 பேரையும் அழைச்சிக்கிட்டு தான்டா போனோம். சரி, நான் எங்க போனாலும் உங்களை அழைச்சிட்டு போறேன், நீங்க 2 பேரும் என்ன அழைச்சிட்டு போறீங்களா? உன்னை அப்படி எங்கே அழைச்சிட்டு போகணும் சொல்லுடா. நீங்க 2 பேரும் பார்ட் டைமா உங்க மாமா கடைக்கு வேலைக்கு போறீங்கல்ல, அப்போ என்னையும் அழைச்சிட்டு போங்க. டேய் சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்காதடா, அந்த கடையில் எங்களுக்கே வேலை இல்லை. பரவாயில்ல, எனக்கும் வேலை வாங்கி கொடு. டேய் உனக்கு வேலை கொடுக்குறோன்னா சம்பளம் கிடையாது, பரவாயில்லையா? அப்போ நீங்க 2 பேரும் சம்பளம் வாங்காம தான் போறீங்களாடா? எனக்கு சம்பளம் கிடையாது, சித்துக்கு மட்டும்தான் தருவேன்னு சொன்னார். சரி சித்து மட்டும் தனியாக இருப்பானே அப்படின்னு நான் துணைக்கு போகிறேன். சரி, உனக்கு நான் துணைக்கு வரேன், மரியாதையை வேலையை வாங்கி கொடு. டேய் எவ்வளோ மரியாதை கொடுத்தாலும் அங்கே வேலை கிடைக்காதுடா. சித்துவுக்கு நீ அசிஸ்டண்ட், உனக்கு நான் அசிஸ்டண்ட், மரியாதையை வேலையை வாங்கி கொடு. இப்போ உனக்கு சம்பளம் வேணாம்ல? எனக்கு சம்பளம் வேணாம். சத்தியமாக உனக்கு சம்பளம் வேணாம்ல? டேய் வேணாண்டா. சரி வா, எப்போத்துலேருந்து வரணும்? இன்னிலிருந்து வா. இன்னில இருந்தாப்பா? ஆமாம், நன்றி செய் அது இன்றே செய். அதுக்குன்னு வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணாமல் எப்படி நான் வர்றது? சரி இன்ஃபார்ம் பண்ணு, கால் பண்ணி. கால் பண்ணிலாம் இன்ஃபார்ம் பண்ண முடியாது, நேரில் போய் தான் சொல்ல முடியும். இன்னைக்கு வந்தால் உனக்கு வேலை, இல்லைன்னா டாட்டா பாய் பாய் தான். டேய் என்னடா இப்படி சொல்கிற? அப்புறம் வேற எப்படி சொல்கிறது? சரி நானும் வரேன் பின்ன. வீட்டில் கேட்ட என்னடா சொல்லுவ? சந்தோஷ் கூட நான் சொல்லுடா. சொல்ல முடியல. சந்தோஷ் மாமா கடை வச்சிருக்காரு, அவன் வேலைக்கு போகிறான், அவனுக்கு துணைக்கு நான் போகிறேன்னு சொல்லுவேன். இப்படி சொன்னால் உங்கள் வீட்டில் விட்டுருவாங்களா? டேய் அதெல்லாம் விடுவாங்க, நான் பார்த்துக்கிறேன்டா. என்னவோ பண்ணு, எங்கள் மாமா கிட்ட நான் எப்படி தான் வேலை கேட்கறேன்னு தெரியல. வாயால் தான் கேட்கணும், இது கூட உனக்கு தெரியல? இவன் என்னடா இப்படி பேசிட்டு இருக்கான்? இது சந்தோஷ், அவனும் வந்துட்டு போகிறான் வீடு. அடே என்னடா நீனு இப்படி சொல்ற? அங்கே என்ன வேலை இருக்கு? மாமா கிட்ட நம்ம எப்படி கேட்கறது? டேய் அதை நான் பார்த்துக்கிறேன்டா. என்னவோ பார்த்துக்கணுங்கிற பார்த்துக்க. மாமா வந்து என்னை எதுவுமே திட்டக்கூடாது, அதுக்கு நீ தான் பொறுப்பு. சரி மச்சி விடா. என்ன சொல்ல போறாருன்னு தெரியல ஈவினிங்கா. அது ஈவினிங் பார்த்துக்கோ, இப்பயே அதை பற்றி ஃபீல் பண்ணாத. டே சித்து, அங்கே பாரேன், காயத்ரியும் சந்தியா வந்திருக்காங்க. எங்கடா வந்திருக்காங்க? மச்சி உனக்கு பின்னாடி அப்படியே திரும்பி பாறேன். ஏன்டா உங்க 2 பேரும் இங்கே வந்திருக்காங்க? டேய் நம்மளே பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்கோம், அவங்க மட்டும் எதுக்கு வருவாங்க? டேய் மச்சான், உனக்கும் அப்பப்போ மூளை இருக்குன்னு நிரூபிச்சிட்டு இருக்கடா. நானும் அறிவாளி தான், எப்போ உங்க கூட பழக ஆரம்பிச்சனோ அப்பயே எனக்கும் மூளெல்லாம் கொஞ்சம் சுருங்கி போயிட்டுல. என்ன லுக்கு? ஒன்றும் இல்லடா. டேய் மச்சான், டேய் என்னடா காய்கறியை பார்க்கும்போதெல்லாம் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுற? டேய் சித்து அங்கே பாருடா. சொல்லு மச்சான். என்னடா ரொம்ப நேரமா கூப்பிட்டுட்டு இருக்க, நீ அவளே பார்த்துட்டு இருக்க? டேய் அவளை பார்த்தோன்னே அப்படியே ஸ்டாச்சு மாதிரி ஆயிட்டா. என்ன மச்சான், நீ வேலைக்கு போறா, அவ தேடி தேடி வரா? டேய் அவங்க 2 பேரும் பஸ் ஏற வந்திருக்காங்கடா. நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா? என்ன சொல்லிட்டேன்னு இப்போ என்ன அமைதியா இருக்க சொல்ற? இருடா, உனக்கு நடந்தது எதுவுமே தெரியாது, நான் அப்புறமா சொல்றேன். இப்படி என்னடா நடந்துச்சு நான் காலேஜ் வராத டைம்ல? நிறைய நடந்தது, சத்த அமைதியா இருக்க நீ. காயு என்ன இந்த பக்கம்? அடே முட்டக்கண்ணா, பஸ் ஸ்டாண்டுக்கு எதுக்குடா வருவாங்க? நீ எதுக்கு வருவ? மாமாவை பார்க்க தானே வந்த. என்னடா பிரச்சனை உனக்கு? இதுவே சொல்லி என்ன டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்க? உன்னை நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன், டென்ஷன் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ற. என்ன மச்சான் இப்படிதான் லவ் பண்ணுவாங்களாடா? நீ கொஞ்ச நேரம் அமைதியாரண்டா. சரி என்ன பார்க்க வர, என்ன அப்புறம் எதுக்கு வந்த? டேய் முட்டக்கண்ணா, நான் சித்துவை பார்க்க வந்தேன்டா. நீ அவனை பார்க்க வந்த? காயத்ரியில வரணும். டேய் என்னடா அப்படி சொல்ற? சாரி மச்சான், கொஞ்சம் அவசரப்பட்டுட்டான்டா. ஏய் என்னடா எதுக்கு எடுத்தாலும் காயும் சித்துவும் தப்பா பேசிட்டு இருக்க? நீ பாரு, காயத்ரி கோச்சிக்கிட்டு இருக்கா. நான் சொன்னது காயத்ரிக்கு சந்தோஷமா தானே இருக்கும். டேய் என்னடா நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ பற்றி பேசிட்டு இருக்க? இல்ல மச்சான், ஃப்ளோல உண்மையை சொல்லிவிட்டான்டா. முட்டக்கண்ணா அங்க பாரு, காயத்ரி கோச்சிக்கிட்டா. அவ சந்தோஷம் தானே போடுவா, ஏன் கோச்சிக்கிட்டா? டேய் மச்சான் இதுக்கப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன்டா. டேய் என்னன்னு தெரியலடா, இன்னைக்கு என் வாய் உண்மையை மட்டும்தான்டா பேசுது. ஏதோ கோவப்பட்டு மறுபடியும் மொட்டிக்கிட்டி விடாதடா. என்னடா சொல்ற, உண்மையா?
அப்போ சித்துவும் காயத்ரி லவ் பண்றாங்களாடா? மச்சான் மட்டும்தான் ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்தா, அப்ப காயத்ரி ஓகே சொல்லிட்டாளா? காலேஜ் தான் வரல, இது கூட இன்ஃபார்ம் பண்ண மாட்டீங்க? டேய் சத்து பொறுமையா இருடா, அவன் சொல்ற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. மச்சான் சித்து அவன்கிட்ட போய் சொல்றான்டா. காயுக்கும் சித்து மேல லவ் வந்துச்சு. இவன் தாண்டா இப்போ ஃபேமிலி சுச்சுவேஷன் சொல்லிக்கிட்டு அவகிட்ட பேசாம இருக்கான். அப்படியா மச்சி? உங்க அப்பா கிட்ட அடி வாங்கினதே மறந்துட்ட பாத்தியா நீ? இனிமே அந்த பொண்ணு பக்கம் போக மாட்டேன்னு நினைச்சேன். இல்ல மச்சான் அது சரி சரி. அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உண்மையதான் சொல்றாங்க. சந்தியாவுக்கு என்னைக்கு உண்மை தெரிய போதே தெரியல. காயு நீ எதுவும் ஃபீல் பண்ணாத, சந்தோஷம் அப்படிதான். முட்டக்கண்ணா இங்க பாரு, காயத்ரி கவச்சிக்கிட்டா. அடி பைத்தியம், அவளா கவிச்சுக்கிட்டா. என்ன மச்சான் இந்த சந்தியை இப்படி நம்பிக்கிட்டு இருக்கா? நானும் அவகிட்ட டைரக்டா தான் சொல்லி பார்த்துட்டான்டா, அவ நம்பவே மாட்டேங்கிறா. அவ என்னவோ சித்து சித்துன்றதான் சுத்திட்டு நிக்கிறா. ஏன்னா நம்ம சித்து மனசுல அவ இல்லையே, சித்து மனசுல காயுள்ள இருக்கா. மச்சான் விடாண்டா. எப்படிடா விடுறது? சந்தியா தான் கண்டுக்கவே மாட்டேங்கிறான், அப்புறம் என்னடா நீ சந்தியான்ட்டு கிடக்குற? எப்படி சித்து மனசுல காயுவோ அது மாதிரி இந்த சந்தோஷ் மனசுல என்னைக்குமே சந்தியா தான்டா. அதுக்கு நீ சந்தியா கிட்டே பேசிடலாம்ல. நீ காலேஜ் வராத டைம்ல காலேஜ்ல வச்சு அவள்கிட்ட சொல்லிட்டான், அவன் என்னவோ நம்பவே மாட்டாங்கறா. என்ன மச்சான் ரெண்டு பேரையும் லவ் பண்றியாடா? டேய் என்னைக்குமே இந்த சித்து மனசுல காயு தான்டா. டேய் யாரு நினைச்சாலும் அதை அழிக்கவே முடியாதுடா. இவ்வளவு ஆசையை மனசுல வச்சுக்கிட்டு எங்க சொல்றானா பாரு. வேணவே இப்படி முடுங்குற மாதிரி பாக்குறா. கொஞ்சம் சத்தமா சொல்லிட்டோமா? அவ காதுல விழுந்திருக்குமோ? அதெல்லாம் விழுந்திருக்காது. அவ காதுல ஏதாவது விழுந்திருந்தா நம்மள ஏதாவது கேட்டிருப்பா. விழுலன்னு தான் நினைக்கிறான், அதான் சந்தியா கிட்ட பேசிட்டு இருக்கா. அதான் உன் மனசுல நான் இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு விட்டுது. இதுக்கப்புறம் உன்கிட்ட பேசி உன்னை கோவப்பட வைக்க மாட்டேன். எப்பயும் போல ஹாப்பியா இரு. சாரி காயு, நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. நான் எதுவும் தப்பா எடுத்துக்கல சந்தியா, நீ எதுக்கு ஃபீல் பண்ணாத. நிஜமா தானே? ஆமா சந்தியா, இந்த முட்டைக்கண்ண சந்தோஷத்துக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன் உன்கிட்ட. தப்பா எதுவும் எடுத்துக்காத காயு. சந்தியா வர நம்மள இப்படி நம்பிட்டு இருக்கா, நம்ம என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கோமே. கடைசியில இதெல்லாம் சந்தியாவுக்கு தெரியும் போது என்ன எப்படி நினைப்பால தெரியல. என்ன காயு நான் பேசிட்டு இருக்க, நீ ஒண்ணுமே சொல்லாம இருக்க. சச்சா அவன் சொன்னதுனால நான் எதுவும் தப்பா எடுத்துக்கல சந்தியா. இதுவே வேற ஒருத்தங்களா இருந்தா நம்ம எப்படி சண்டைக்கு வந்திருப்பாங்க தெரியுமா? நீயா இருக்கனால இவ்வளவு அமைதியா இருக்க காயு. இந்த சந்தியா என்ன இப்படி கண்மூடித்தனமா என் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கா? எங்க லவ் மேட்டர் தெரியும் போது கடைசியா என்ன ரியாக்ட் பண்ண போறான்னு எனக்கும் தெரியல. காயு வர ஃப்ரெண்டு கிட்டயும் சொல்ல முடியாம என்கிட்டயும் சொல்ல முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா. நானும் எவ்வளவோ சொல்லி இவள்கிட்ட புரிய வைக்க ட்ரை பண்றேன், கொஞ்சம் கூட காதல வாங்க மாட்டேங்கிறா. இதெல்லாம் தெரியும் போது சந்தியா மனநிலைமை எப்படி இருக்குமே தெரியல வேற. சாரி சந்தியா, நீ இந்த அளவுக்கு என்ன நம்புற. ஆனா உனக்கு உண்மையாவே இல்லையடி. இதை நான் எப்படி உங்ககிட்ட சொல்றது? இதெல்லாம் உனக்கு தெரியும் போது என்ன காயத்ரி இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான்னு தான் நான் நினைப்பேன். காயு என்ன இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா? கூடிய சீக்கிரம் சந்தியாவுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். அப்பா என்னது அப்பாவா? டேய் என்னடா உங்க அப்பாவை பார்த்துட்டு நீ போய் ஒளிஞ்சுக்கிட்ட? எங்களை பார்த்தானா அந்த மனசை வைக்க மாட்டாருடா. காயு என்னம்மா பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? ஆமாப்பா, நீங்க என்ன இந்த பக்கம்? இங்க ஒரு சோழியா போனோமா, நீ நிக்கிறத பார்த்தேன், அதான் உன்னை அழைச்சிட்டு போலான்னு வந்தேன். சரி வாமா வீட்டுக்கு போவோம். சரிங்கப்பா. சந்தியான்னு எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொன்னல, அவ இவதான்ப்பா. ஆமா சொல்லியிருக்கேன், இந்த பொண்ணு தான் இந்த சந்தியாவா? என்னை பத்தி காயத்ரி சொல்லிருக்காளப்பா உங்ககிட்ட? ஆமாமா, காலேஜ்ல என்ன நடந்துச்சுன்னு கேட்டா சந்தியா சந்தியான்னு உன்னை பத்தி தான் பேசிட்டு இருப்பா. அது என்னவோ தெரியல, என் பிள்ளைக்கு உன் மேல ரொம்ப பாசமா. கண்டிப்பா ஒரு நாள் வீட்டுக்கு வாமா. சரிங்கப்பா, கண்டிப்பா வரேன். சரிம்மா, நான் காயத்ரி அழைச்சிட்டு வீட்டுக்கு போறேன், நீயும் பத்திரமா வீட்டுக்கு போமா. சரிங்கப்பா. சரி சந்தியா, நீ வீட்டுக்கு பார்த்து பத்திரமா போ. வீட்டுக்கு போய் ரீச் ஆனவனே கால் பண்ணிடி. சரி காயு. இந்த ரெண்டு பசங்களும் நம்ம எங்கேயோ பாத்துருக்கோமே. அதுவிட காயத்ரி அப்பாவுக்கு அது மட்டும் ஞாபகம் வந்துடக்கூடாது. வாங்கப்பா. வரமா, எங்க பாத்துருப்போம்? டேய் மச்சான் ஒரு நிமிஷம் நான் பயந்தே போயிட்டேன்டா. நல்ல வேலை காயத்ரி அப்பாவுக்கு நம்மள ஞாபகம் வரல. டேய் அவரு கண்ணுல மட்டும் நம்ம பற்றவே கூடாதுடா. வேலைக்கு போகும்போது பார்த்து பத்திரமா வரணும்டா. என்னடா சொல்றீங்க? காயத்ரி ஊருக்கு தான் வேலைக்கு போயிட்டு வரீங்களா நீங்க? ஆமா மச்சான். டேய் அப்படின்னா நான் வரலடா. டேய் பரவாயில்ல வாடா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம என்ன வேலைக்கு தானே போறோம், நீ ஏன் பயப்படுற? டேய் என்னெல்லாம் அவர்கிட்ட அடி வாங்குற அளவுக்கு உடம்புல தெம்பு இல்லடா. நீங்களே எதுவாக இருந்தாலும் பார்த்துக்குங்க, நான்லாம் வேலைக்கு வரல. இவன் என்னடா இப்படி சொல்லிட்டு போறான்? மச்சான் அதை விட்டுடா. டேய் என்னடா அந்த சந்தியா வரை பைத்தியக்கார தரமா என் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கா? அவகிட்ட எப்படியாவது சொல்லி புரிய வைக்கணும்டா. அவகிட்ட சொல்லி புரிய வைக்கணும்னா நீனும் காயத்ரியா லவ் பண்றேன்னு உண்மையை போட்டு உடைச்சணும்டா. அப்பதான்டா உன் பின்னாடி அவ சுத்த மாட்டா. என்ன மச்சி நீ என்ன இப்படி சொல்ற?